கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களே, மெசியாவை தேடு என்கின்ற இந்த தொடர் நிகழ்வின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இயேசுனுடைய பிறப்பு ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆழமான தாக்கத்தை உருவாக்கியது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விதத்திலே இந்த நிகழ்வுக்கு பதில் மொழி தந்தார்கள். அன்னை மரியா எப்படி இந்த நிகழ்வுக்கு பதில் மொழி தந்தார்கள் என்ன விளக்கும் இந்த இறை வார்த்தைக்கு நாம் கவனமுடன் செவிமடுப்போம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 16 முதல் 19 முடிய. இடையர்கள் விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். கிறிஸ்து பிறப்பு பல்வேறு தாக்கங்களை பல்வேறு மனிதர்கள் மத்தியில் ஏற்படுத்தியது. அந்த தாக்கங்களுக்கு பல்வேறு மனிதர்களும் பல்வேறு வகைகளில் பதில் கொடுக்கிறார்கள். கிறிஸ்து பிறப்பின் செய்தியை கேட்டவுடன் ஏரோது கலங்கினான். எருசலேம் நகரமும் கலங்கியது. இடையர்கள் விரைந்து சென்று ஆண்டவரை பார்க்க போனார்கள். ஞானியர்கள் மட்டில்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள். சிமியோன் மீட்பின் கண்கள் கண்டுகொண்டன என்று சொன்னார். அன்னாள் இறைவாக்கு உரைத்தார். இப்படி கிறிஸ்துவினுடைய பிறப்பு பல்வேறு விதமான தாக்கங்களை உருவாக்கி அதனுடைய பதில்களை மனிதனிடமிருந்து பெறுகிறது. எல்லாவற்றையும் தாண்டிய நிலையிலே கிறிஸ்து பிறப்பினுடைய பெருமகிழ்வை எப்படி உள்ளார்ந்த முறையில் பெற்றுக்கொள்வது என்பதற்கு அன்னை மரியாள் சாட்சியாக இங்கே அமைகிறார்கள். மரியாள் அனைத்தையும் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார் என்கின்ற எளிய செய்தி நமக்கு ஒரு பெரிய பாடம். அதுவும் ஒரு தடவை அல்ல, லூக்கா 2:19, 2:51 ஆகிய 2 இடங்களில் திரும்ப திரும்ப இந்த செய்தி வருகிறது. உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார் என்று ஒரு பகுதியும், உள்ளத்தில் இருத்தி வந்தார் என்று இன்னொரு பகுதியுமாக சொல்லுகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் ஒரு கை தேர்ந்த ஒரு ஜெப வீரராக அல்லது இறை அனுபவத்தை பெறுவதற்காக அவர்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுமே நமக்கு ஒரு சிறந்த பாடம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த கிறிஸ்துவினுடைய பிறப்பு லூக்கா நற்செய்தியில மரியாவின் பார்வையில் கொடுக்கப்படுகிறது. மத்தேயுவின் நற்செய்தியில யோசேப்பினுடைய பார்வையில் கொடுக்கப்படுகிறது. அவருடைய பின்புலமாக வைத்து சொல்லப்படுகிறது. அன்னை மரியாள் அந்த இறை செய்தியை, இறை திருவுள்ளத்தை, இறை நிகழ்வுகளை உள்ளத்தில் கருவூலம் போல இருத்தி வைக்கிறார்கள். அவ்வப்போது சிந்தித்து வந்து அதை பற்றிய ஒரு ஆழ்ந்த தியானத்திலே அவர் இருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் வேர்ல்ட் ஆஃப் நாய்ஸ், சத்தத்தின் உலகமாக இருக்கின்றது. எங்க பார்த்தாலையும் ஒரே சத்தம், டிவி சத்தம், செல்போன் சத்தம், இன்னும் என்று சத்தங்கள் பெருகி கொண்டே இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் அன்னையனுடைய இந்த செயல் நமக்கெல்லாம் மிகப்பெரிய பாடமாக இருக்கின்றது. ஒரு விசுவாசி, ஒரு சீடன், ஒரு சீடத்தி இறை வார்த்தையை எப்படி மையப்படுத்தி நமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி தியானிக்க வேண்டும் என்பதற்கு அன்னை மரியா ஒரு மிகச்சிறந்த மாதிரி. திருப்பாடல் 1:3 திருச்சட்டத்தை அல்லும் பகலும் தியானிப்பவர்கள் நல்லவர்கள் கூட்டத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி திருப்பாடல் சொல்லுகிறது. இந்த திருச்சட்டத்தை சிந்திக்கிறத போய் அன்னை மரியாள் மீட்பின் நிகழ்வுகளுக்கு சிந்திக்கிறாங்க. அப்படின்னா ஒரு மாறுபட்ட ஒரு கலாச்சாரமாக வருது. அங்கே பழைய ஏற்பாட்டில் திருச்சட்டத்தை அல்லும் பகலும் தியானிக்கிறது. இங்கே இறை வார்த்தையும் இறை நிகழ்வுகளையும் சிந்திக்கிற ஒரு தாயாக இருக்கிறாங்க. இறை வார்த்தையின் தாயாக அவங்க மாறுறாங்க. அன்புக்குரியவர்களே, நம்முடைய தமிழக திரு அவையிலே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக திருவிழியத்தை பற்றிய ஒரு சரியான புரிதலை கொடுக்க முயற்சி செய்தது. அப்பொழுதெல்லாம் எல்லா இடங்களிலும் இதுதான் ஒலித்தது. வீட்டுக்கு ஒரு விவிலியம், நாளுக்கு ஒரு அதிகாரம். ஆனா இப்ப தாய் திருச்சபை நம்ம கற்றுத்துரைக்கின்றது ஆளுக்கு ஒரு திருவிவிலியம், நாளுக்கு ஒரு அதிகாரம். தினம் தினம் நாம் இறை வார்த்தையை வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்? முதலில் வாசிப்பது, இரண்டாவது இறை வார்த்தையை தியானிப்பது, மூன்றாவது இறை வார்த்தையை ஆழ்மனத்திலே கொண்டு சென்று அசை போடுவது, அதை மையப்படுத்தி ஜெபிப்பது. இதைத்தான் தாய் திருச்சபை உற்சாகப்படுத்துகின்றது. இறை வார்த்தைக்கு நீங்களும் நானும் உருவம் கொடுப்பது தியானம் நிறைந்த ஜபத்தின் மூலமாக. அதற்கு அன்னை மரியா மிகச்சிறந்த மாதிரியாக இருக்கின்றார். அதில் குறிப்பாக அன்னை மரியாளுடைய நிகழ்வுல பார்க்கும் பொழுது இந்த நிகழ்வுகளெல்லாம் உள்ளத்தில் சிந்தித்து வந்தார்கள். எதுக்காக? அந்த நிகழ்வினுடைய தன்மைகள், அந்த நிகழ்வுகின்ற விளைவுகளை உள்வாங்கிறாங்க. ரெண்டாவது அதை ஆக்ஷனாக மாற்றுவாங்க. அடுத்து அவங்க என்ன செய்யணும், அதை எப்படி அந்த வாழ்க்கையில் கொண்டு வர்றது, அந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு இடத்துலையும். இப்போ உதாரணத்துக்கு அவங்க கேள்விப்படுறாங்க, ரசம் தீர்ந்து விட்டதுன்ற ஒரு இதுதான் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது அவங்களே ஆக்ஷனுக்கு கொண்டு போகிறாங்க. அவங்களே கொண்டு போகிறாங்க. ஒருவேளை ரசம் தீர்ந்துச்சுன்னு சொன்னால் அது இன்ஃபர்மேஷன் தான்.
ஆனால் வந்து அவர் சொல்வதெல்லாம் உங்களுக்கு செய்கள் சொல்வது ஆக்ஷனாக மாறும்போது அங்கே ஒரு புதுமை, அருள் அடையாளம், இயேசு தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு தன்மை, சீடர்களை நம்புற ஒரு தன்மை, அந்த ஆக்ஷனுக்கு எப்பயுமே கூட்டிகிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. அதனால்தான் இயேசுனுடைய பயணத்தின் போதும் கூட அவர்கள் பின்தொடர்கிறார்கள். இது மாதிரி புத்தி மாறி போயிருச்சு, எல்லாரும் வந்து ஏளனமா பேசுறாங்க, இவங்க வந்து தயக்கப்படல, உடன் பயணிக்கிறார்கள், கூட இருக்கிறாங்க, உறுதிப்படுத்துறாங்க. அது எங்கு வரை செல்லுகின்றது? கல்வாரி வரை செல்லுகின்றது. அதை தாண்டியும் மேல்மாடி அறையில் சீடர்களோட சேர்ந்து உருக்குலைந்து போன சீடர்களை நம்பிக்கை கட்டி எழுப்புகின்ற நாயகியாக அங்க கூட்டியிருக்கிறாங்க. அப்படின்னா அன்னை மரியாளுடைய இந்த இறைவார்த்தையை பற்றிய சிந்தனை, இறைவார்த்தை பற்றிய தியானம், இறைவார்த்தை பற்றிய ஜெபம் செயலில் வெளிப்படுகின்றது. ஒருவர் இறைவார்த்தையை வாசிக்கின்றார் என்றால் அந்த இறைவார்த்தைக்கு அவர்கள் வாழ்விலே உருவம் கொடுக்க வேண்டும், செயலிலே காட்ட வேண்டும். அன்னை மரியாளுடைய இந்த நிகழ்வு இதைத்தான் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அந்த எசேக்கியேல் 37 அதிகாரத்துல உலர்ந்த எலும்புகளை காமிக்கும். இன்றைக்கு நம்முடைய இறைவார்த்தை இல்லாத வாழ்க்கை வந்து உலர்ந்த எலும்புகளை போன்ற ஒரு வாழ்க்கை. காஞ்சு போய், தீஞ்சு போய், வறண்டு போய், அப்படி கருகி போய் நம்ம கிடப்போம். இறை வார்த்தை என்பது நமக்கு சதையாகவும் இரத்தமாகவும் நாளமாகவும் நம்மை உருவாக்குகிற இயக்கு சக்தியாக மாறுகின்ற பொழுது நாம் பெரும்படையாய் எழும்பி நிற்போம். கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம், வாக்கு மனு உருவானார், நம்முடைய குடிக்கொண்டார் என்று சொல்லி. வாக்கு உயிருள்ள வாக்கு, நமக்கு உரத்தை கொடுக்கின்ற வாக்கு, நம்மை உயிர்ப்பிக்கின்ற வாக்கு, நம் வாழ்வை வளப்படுத்துகின்ற வாக்கு. இந்த வாக்கை நாம் அடிக்கடி வாசிப்போம், தியானிப்போம். அதனுடைய பயிற்சியாக நாமும் நமது குடும்பத்தாரும் இன்றிலிருந்து ஆரம்பிப்போம். நாளுக்கு ஒரு அதிகாரத்தை தனித்தனியாக வாசிங்க, குடும்பமா வாசிங்க. திருவிழிப்பு வாசிப்பு நேரத்தை உங்களுடைய குடும்பங்களில் உருவாக்கி கொள்ளுங்கள். கூடி ஜெபமாலை ஜெபிப்பது போன்று குடும்பமாக எல்லோருமாக சேர்ந்து இறைவார்த்தையை வாசிக்கின்ற பழக்கத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள். இந்த வாசிப்பு தியானத்திற்கு கொண்டு செல்லும், ஜெபத்திற்கு கொண்டு செல்லும், அது உங்களுடைய வாழ்க்கை உருமாற்றத்திற்கு கொண்டு செல்லும். அப்பொழுது உங்கள் வாழ்வே நற்செய்தியாக மாறும். அதற்கான அருளை நம் எல்லோருமாய் இறை தந்தையிடம் இப்பொழுது சேர்ந்து மன்றாடி ஜெபிப்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டங்களில் அன்னை மரியாவை எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக தருவதற்காக நன்றி கூறுகிறோம். அந்த தாய் இறை வார்த்தையின் தாயாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி. அந்த தாய் விவிலியத்தின் தாயாய் இருப்பதற்காக நன்றி. பாறையின் மீது கட்டப்பட்ட வீடு போல இறை வார்த்தையின் மீது தன் இல்லத்தை அமைத்துக் கொண்ட அற்புத நாயகியாக இருந்து எங்களை வழிநடத்துகிறார்களே, அதற்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, அன்னை மரியாள் இந்நிகழ்ச்சிகளெல்லாம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார் என்று நாங்கள் சிந்திக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அன்றாட வாழ்க்கையில் உம்முடைய திருவுளத்தையும் உம்முடைய வெளிப்பாட்டையும் நாங்கள் கண்டு சிந்தித்துவதற்கு நிற்க அருள் தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாய் மிகுந்த ஆர்வத்தோடு, வாஞ்சியோடு, வேட்கையோடு இறை வார்த்தையை வாசிக்க, ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை கரங்களிலே பற்றிக்கொள்ள, கண்களிலே ஒற்றிக்கொள்ள, எங்கள் உதடுகளிலே உச்சரிக்க எங்களுக்கு பலம் தாரும். இறை வார்த்தையை வாசிப்பதோடு நிறுத்திவிடாமல் அதை தியானத்திற்கு இட்டு செல்லவும், அந்த தியானத்தின் வழியாய் வருகின்ற செயல் வெளிப்பாட்டை அருமாய் நாள் முழுவதிலே செயல்படுத்தும் இருக்கிறது அருள்வீராக. என்றும் வாழும் இயேசு வழியாகவும் எங்கள் இறை வார்த்தையின் தாயாயிருக்கிற அன்னை மரியாள் வழியாகவும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். அன்புக்குரியவர்களே, மீண்டும் இதே மெசியாவை தேடி என்கின்ற இந்த தொடரின் வழியாக சந்திக்கின்ற வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்று மகிழ்கிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.